பாருங்க இவங்க அயோக்கியத்தனத்தை. இது வரைக்கும் நம்ம 26 பொண்ணுங்களை தூக்கி இருக்கோம். மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, நேபாளம், தாய்லாந்துன்னு இந்த நாட்டுக்கு எல்லாம் போயிருக்கோம். பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ், அமைச்சர், பிசினஸ் மேன் இவங்க பொண்ணு எல்லாரையுமே தூக்கி இருக்கோம். கல்யாணமும் பண்ணி கடத்தி வித்துருக்கோம். ஒரு வாரம் மிஞ்சி போனா 2 வாரம். அதுக்கு மேலலாம் நம்ம டைம் எடுத்ததே இல்லை. ஆனா இந்த கோகிலா என்ன ரொம்ப அலைய விட்டுட்டா. இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட ஜென்மத்தை தான் காதலிக்கிற, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவனுக்காக தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போனேன். உன் காதல மதிக்க கூடாதுன்னு நான் நினைக்கல. ஆனா இவனை பார்த்த நாள்ல இருந்து இவனோட மொழியும் இவனோட பேச்சும் எனக்கு சந்தேகத்தை அதிகமாக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் இவனை வேணான்னு சொன்னா இவன் கோகிலா கிட்ட இவன் காதல ப்ரப்போஸ் பண்ற வேலைய பண்ணான். பாட்டின்னு யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு வந்து அவசர அவசரமா கல்யாண வேலையும் குறிச்ச. இதுக்கு நடுவுல 30 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு எங்களுக்கு நெருக்கடி கொடுத்த. இனி இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தற்கொலை நாடகம் போட்டு என் தங்கச்சிய தற்கொலைக்கு தூண்டி இருக்க. வேற வழி இல்லாம தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சோம். இந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்து இவன் கூட என் தங்கச்சி அனுப்பி இருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கு கோகிலான்னு ஒரு தங்கச்சி இருக்காங்கிறதையும் நாங்க மறந்திருப்போம். அதோ அந்த ஆள் இருக்கானே, ஒரு கொலைய பண்ணிட்டு 16 வருஷம் ஜெயில இருந்திருக்கானா. அந்த லேடிக்கு தொழிலே வேற. இதோ அக்கா அக்காங்கிறாளே, இவளுக்கு சொந்த ஊரு காக்கிநாடாவாம். கிளீனிங் கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிக்கிறது பத்தாதுன்னு இந்த சைட் பிசினஸ் வேற. நீங்க எல்லாம் பொண்ணுங்க தானே, பணத்துக்காக ஒரு பொண்ணை கடத்தி வித்து அவ வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதெல்லாம் பாவம்னு தெரியல. ஒரு பாவத்தை செஞ்சு பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க? இவன் மட்டுமே இது வரைக்கும் 26 பொண்ணுங்களை கடத்தி வித்திருக்கானா. இவன் ஏஜென்ட் கிஷோர்னு வேற ஒருத்தன் இருக்கான். அவன மாதிரி ஏஜென்ட்டுங்களுக்கு பொண்ணுங்களை கடத்தி விக்கிறதுன்னு நாடு பூராவும் பல பேர் இருக்காங்களாம். அத்தனை பேரும் எவ்வளவு பொண்ணுங்களை கடத்தி வித்திருப்பானுங்க. அந்த பொண்ணுங்களோட கதி, அந்த பொண்ணுங்களை பெத்தவங்களோட கதி என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் தங்கச்சிக்கும் என் குடும்பத்துக்கும் அதுதானே நடந்திருக்கும். இன்ஸ்பெக்டர், இவங்கள மட்டும் இல்ல, இவங்கள வச்சு அந்த முக்கியமான ஏஜென்ட் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனையும் உள்ள தள்ளுங்க சார். ஏற்கனவே அவனை கண்டுபிடிச்சாச்சு மேடம். அவன் இவன் தான் மேடம், ராஸ்கல். இந்த ஆளு அப்பவே இங்க வந்துட்டானே. அவனை மாமன் சொல்லி அறிமுகப்படுத்தினா மும்பைல இருக்கிறதா சொன்னா. இவன் மும்பைல தான் இருக்கான். பொண்ணுங்களை கடத்தி விக்கிற சீக்ரெட் ஏஜெண்டா இருக்கான். கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணை தூக்கிட்டு போக மும்பைல இருந்து நேரடியா வந்திருக்கான் மேடம். அடப்பாவி, இவன் என்ன பார்த்ததுமே தப்பிக்க நினைச்சிருக்கான். புடிச்சிட்டேன் மேடம். இவன் இன்டர்நேஷனல் லெவல்ல தேடப்படுற முக்கிய குற்றவாளி மேடம். போலீஸ் கிட்ட மாட்டாம எஸ்கேப் ஆயிட்டே இருந்தான். இன்னைக்கு மாட்டிக்கிட்டான். இவனால எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சிருக்கும், எத்தனை பொண்ணுங்க உசுர விட்டாங்களோ தெரியல. இவனுங்கெல்லாம் தன்னுடைய பண பலம், அரசியல் பலத்தால வெளியில வந்துருவாங்க சார். இவங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ல நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன் சார். இவங்களுக்கு எல்லாம் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் அதுல தப்பிக்கவே விடக்கூடாது. தப்பிக்க விட மாட்டேன் மேடம். இவ்வளவு காலமா போலீஸ் கண்ணிலே மண்ணை தூக்கிட்டு இருந்தான். இப்ப சிக்கிட்டான்ல. உங்க பேரை நான் அவார்டுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் மேடம். இல்ல சார், இது என்னோட தனிப்பட்ட முயற்சி கிடையாது. என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட அரவிந்த க்ளோஸா வாட்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர்தான் குமாருங்கிற எலக்ட்ரிஷியனை வச்சு
அவரை வீட்டுக்குள்ள அனுப்பி கேமராவை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அது மூலமா தான் எல்லாருடைய வாக்குமூலமும் கிடைச்சது. சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். டேய் வாடா கான்ஸ்டபிள், எல்லாரும் இழுத்துட்டு போங்க. ராஸ்கல். டேய் வாடா, பொண்ணுங்க வாழ்க்கையை சீரழிக்கிறியா நீ? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டேய் வாடா.